ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் நெற்றி பொட்டாகிய இந்த குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற போற. இனிமே நீ ஜெயிக்கிறத யாராலும் தள்ளி வைக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா எத்தனையோ முறை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மறுபடியும் சில விஷயங்களை மறந்துட்டு நீயாகவே பிரச்சனைகளில் மாட்டிக்கிற. முன்கோபத்தால் அவசரப்பட்டு எதையும் பேசிட வேணாம். சில நேரம் நீ வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து அது மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து விட்டுடுது. இனிமேலாவது சின்ன விஷயம் பேச ஆரம்பிக்கும் போதே அதை கவனமாக கையாண்டு பெரிய பிரச்சனையாக மாற்றிக்காம நீ கவனமாக இருக்கணுமே செல்லமே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் சும்மா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காம அதை என்கிட்ட விட்டுட்டீன்னா இந்த வராகி அம்மா உனக்கு ஆறுதலாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். அதீதமாக கவலைப்பட்டு உன் உடம்ப ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம். உனக்கு வர வேண்டிய பணமும் உன் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய விஷயமும் எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். அதனால் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள உருவாக்கிக்காம பொறுமையாகவும் அன்பாகவும் நீ இருந்தீனா அது உன்னை பாதுகாக்கும் கவசமாக நிச்சயமாக இருக்குமே செல்லமே. உன் வாழ்க்கை பயணங்கிறது எப்போதும் முன்னோக்கி தான் இருக்குமே தவிர ஒருபோதும் பின்னோக்கி போகாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நீ முன்னேறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பி. இடையில நீ நினச்ச விஷயங்கள் நடக்காமல் போனதென்னவோ உண்மைதான். ஆனால் உன் பக்தியாலும் நீ என் மேலே வச்சிருக்க பாசத்தாலும் எல்லா கர்ம வினைகளையும் இந்த வராகியம்மா காணாமல் போக செய்கிறேன். தேவையற்ற எந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கும் உன் மனசில் இடம் கொடுக்காம நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நீரு. எல்லாமே நிச்சயம் மாறும். என்ன போல உன்னையும் சந்தோஷமாக ராஜ வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய தான் போகிறேன். காலமும் நேரமும் இப்போது உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்துடுச்சு. நீ உண்மைன்னு நினச்ச விஷயங்கள் பல பொய்யானதுன்னு நீ உணரும் தருணத்தில் வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கும் பாடங்களை சரியாக புரிஞ்சுக்கோ. நீ நினச்சதற்கு மாறாக இத்தனை மனிதர்கள் இவ்வளோ வேலைகளை செய்கிறாங்களான்னு தெரியும் போதே வாழ்க்கை பாடம் எவ்வளவு கஷ்டமானதுன்னு உனக்கு புரியுது தானே. எப்போவுமே அவசரமாக எல்லாத்தையும் செய்யணும்னு அதிக நேரத்தை செலவிடுகிறாய். ஏன்னா நீ பொறுமையாக செஞ்சிருந்தாலே அது நல்லபடியாக சிறப்பாக ஒரே முறையில் சரியாக நடந்திருக்கும். அவசரமாக செஞ்சு பதட்டப்பட்டு பல காரியங்களை தப்பாகவே முடிவுக்கு கொண்டு வர. எப்பவும் எது முக்கியங்கிறத நல்லா யோசிச்சு அதற்காக மட்டுமே போதுமான நேரத்தை செலவிடு. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவங்களை மனசார வாழ்த்து. அடுத்தவங்களை வாழ்த்தும் போது இந்த வராகி அம்மா என்னால் நீ வாழ்த்தப்பட்டு உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். யாரையும் பழிவாங்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது என் செல்லவே. எப்போதும் யார் மீதும் கோபப்படாமல் யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்காம எல்லார் மீதும் அன்பும் பாசமும் வச்சாலும் வைக்காட்டியும் பொறுமையாக உனக்கான காரியங்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துடியேன் செல்லவே. மரத்தில் இருக்கக்கூடிய அழுகி போன பழம் தானாகவே கீழே விழுகுவது போல உனக்கு தொல்லை கொடுத்தவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் நிச்சயமாக கீழே விழுந்து அழிஞ்சு போவாங்க. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்கலைனாலும் மற்றவர்கள் உனக்கு துன்பம் தரும்போது அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு கணமும் உன் வாழ்க்கையில் முக்கியம். எப்போதுமே உன்னுடைய எண்ணங்களை சரியாக சிறப்பாக முறைப்படுத்தி செய்யப்பாரு. உன் எதிர்காலத்தை இந்த வராகி அம்மா நிச்சயம் உயர்வான முறையில் தான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். நீயும் எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்து நேர்மறையாக சிந்திச்சு நல்ல விஷயங்களை செஞ்சுக்க பழகு. உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு உனக்கு தோணும்போது வாழ்க்கை உனக்குள்ள பல யோசனைகளை கொடுக்கும். கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேணாம்.
என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் வாதிடுவதற்கு பதிலாக சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்துட்டாலே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உண்மையையும் உன் பக்கம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உண்மையான உறவு கிடைக்கிறதுன்றது மிகவும் கஷ்டமான விஷயம்தான். அப்படி நிஜமாவே உன் மேலே யாராவது அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறவங்க உனக்கு கிடைச்சாங்கன்னா ஒருபோதும் அவர்களை தவற விட்டுடாதே என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நிச்சயமா எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைஞ்சிருக்க இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் சங்கடங்களை தீர்த்து துன்பங்களை போக்கி எல்லாமே நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் வகையில் நிச்சயமாக செஞ்சு தருவேன். சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்க கண்ணு முன்னால உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ திசை மாறி போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக தான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன். நீயும் அந்த பாதையிலேயே பயணம் செஞ்சு வெற்றியையும் பெறுவாய் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா அதிகமாக சிரிக்க பழகு, குறைவாக பேசி பழகு. நிகழ்காலத்தில் மட்டும் வாழணுமே தவிர கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசிக்க வேணாம். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும்போது நிறைய கொடு. ஆனால் மற்றவங்க எதையாவது கொடுப்பாங்கன்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். அன்பு இருக்கிற இடத்துல சின்ன சின்ன குறைகள் கூட பெருசாக தெரியாது. நீ பெரிய தப்பு செஞ்சாலுமே கூட உன்னை மன்னிச்சிடுவாங்க. அன்பில்லாத இடத்தில்தான் சின்ன சின்ன குறைகளும் பெரிதாக உனக்கு தோற்றமளிக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் இதையே நீ வாடிக்கை ஆக்கிக்கிட்டீன்னா உனக்கும் உணர்வுகள் இருக்கும், உனக்கும் ஆசைகள் இருக்கும், உனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதையே இந்த மனிதர்கள் மறந்து போய் எல்லா விஷயத்துலையும் நீ தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு முன்னால் வந்து இனிமே நீ ஒரு நாளும் கண் கலங்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து போவதுன்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ அதை தைரியமாக கடந்து வர கற்றுக்கோ என் செல்லமே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்தாலும் எதுக்கும் சோர்வடைஞ்சு போகாம எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கும் உண்மையான நபர்களையும் நட்புகளையும் நீ இழந்து விடக்கூடாது. உன் மனசு உடைஞ்சு கண் கலங்கி நிற்கும் போது இப்போதைக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைனாலும் அரவணைக்க சொந்தமும் நட்புகளும் இல்லைனாலும் கூட நீ கண் கலங்க வேணாம். ஏன்னா இந்த வராகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்கிறது சரியா தவறான்னு பார்க்கக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போதும் எல்லா விஷயங்களையும் நேர்வழியில் நேர்மறையாக யோசிக்க பழகு. பறவைகள் பறக்கும்போது அதன் சிறகுகள் நனைஞ்சிருச்சுன்னா அதில் பறக்க முடியாது. மழை பெஞ்சா அதன் சிறகுகள் நனைந்து தானே போகும். அதுக்காக பறவைகள் வானத்துக்கிட்ட போய் நீ மழையே பெய்யக்கூடாதுன்னு கெஞ்சுறது கிடையாது. ஏன்னா பறவைகளுக்கு நல்லா தெரியும் அதற்கு உரிய காலத்தில் வெயிலும் மழையும் வந்தே தீரும்னு. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான் ஏற்றுக்கிட்டு மழை பெய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு மறுபடியும் அந்த பறவைகள் அந்த ஈரமான சிறகோட பறக்க முயற்சி செய்வது போலதான் உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடக்கும்போது முடிஞ்ச அளவு உன்னை தற்காத்துக்கிட்டு எல்லாத்தையும் சரி கட்டி சமாளிச்சுக்கிட்டு சகிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும் என் செல்லமே. எல்லா விஷயங்கள்லையும் நீ நினைக்கிறதும் யோசிக்கிறதும் சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
மற்றவங்க உனக்கு 1000 துரோகம் செஞ்சாலும் சரி, கஷ்டங்களை கொடுத்தாலும் கவலைகளை கொடுத்தாலும் நீ அதை பெருசாக நினச்சி வருத்தப்பட வேணாம். நீயாக இரு. நேரத்துக்கு தகுந்தாறு போல உன்னை சுற்றி இருக்கவங்க யார் எப்படி வேணாலும் மாறட்டும். ஆனால் காலம் மாறும்போது எல்லாருமே தன் தவறை புரிந்து திருந்துவாங்க. அதனால் இப்போதைக்கு உன் மனசை லேசாக வச்சுக்கோ. யாரை எப்படி திருத்தணும், எப்போது மாற்றணும்னு எல்லாவற்றையும் தெரிந்த இந்த வராகியம்மா அதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம், அதாவது உன் மனசுக்கு தைரியமும் ஆறுதலும் கொடுக்கக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்க கிட்ட மட்டும் உன் குறைகளை சொன்னால் போதும் என் செல்லமே. மற்றவங்க கிட்ட போய் சொன்னீன்னா அவங்க உனக்கு பின்னால் உன் குறைய கேலி செஞ்சு தான் பேசுவாங்க. உன் கஷ்டத்தை நினச்சி சந்தோஷம்தான் படுவாங்க. அதனால தான் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லாமல் உனக்காக நல்லது நினைக்கிறவங்க கிட்ட மட்டும் எல்லாத்தையும் பேசுன்னு சொல்கிறேன். அதே போல் உன்னை பின்பற்றி வருபவர்களுக்கும் நீ நல்ல வழியை காட்ட பழகு. நேசிக்க தெரிந்த உண்மையான மனிதர்களிடம் மட்டும் அன்பை கொடுக்க கற்றுக்கோ. ஓட தெரிந்தவர்களிடம் மட்டும் நீ தூரத்தை சொல்லு. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி பயப்படுத்த வேணாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி வருத்தத்தில் இருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு மனக்கவலையே இல்லாத வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். நீ இழந்த பொருளாதாரம் நிச்சயமாக மீண்டும் உனக்கு கிடைச்சே தீரும். கொஞ்சம் பொறுமையாயிரு. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்யும் நேரத்தில் தான் எதையாவது ஒரு பிரச்சனையில் போய் நீயாகவே மாட்டிக்கிட்டு முழிக்கிற. இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்தனே, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தீனா போதும். நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இப்போதைக்கு நீ அமைதியாக நிம்மதியாக இருந்தாலே அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். எப்போதும் எல்லாத்தையும் தியாகம் செய்யவும், மன்னிக்கவும், மறக்கவும், நன்றி கூறவும் தெரிஞ்சுக்கிட்டீனா போதும். மகிழ்ச்சியையும் அமைதியும் தேடி நீ ஓடாம தானாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கும். எப்போதும் யார்கிட்ட பேசினாலும் ஒரு மென்மையான வார்த்தையை அன்பாக பேசி பழகு. ஒரு கனிவான பார்வையும் அன்பான புன்னகையும் தான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தக்கூடியதாக இருக்குது. தேவையில்லாமல் சோர்ந்து போய் முகம் வாடி போய் நிற்காத. எல்லா விஷயங்களும் தள்ளி போகுதே, தாமதமாகுதேன்னு வருத்தப்படாமல் தள்ளி போனதையும் சிறப்பான நல்ல நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன்னு என்ன நம்பு. சரியான நேரத்தில் என் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். தாமதமானாலும் எல்லாவற்றையும் தவறாமல் சிறப்பாக தரமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிச்சிடுவேன். நீ எதுக்கும் கண் கலங்க வேணாம். உன் கவலைகளை என் காலடியில் சமர்ப்பிச்சுட்டு நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன்னுடைய எல்லா கவலைகளும் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறிடும். இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் மன அழுத்தத்தையும் கண்ணீரையும் அத்தனையும் ஆனந்த கண்ணீராக மாற்றி அமைப்பேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் இடறி கீழே விழுகக்கூடும். தோல்வி அடைஞ்சிருமோன்னு பயம் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசாக நம்பு. நீ முயற்சி செய்கிற மனசு மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும். அத்தனையும் உன் கூடவே இருந்து நான் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. எந்த கஷ்டம் வந்தாலும் அதுக்காக கவலைப்படாமல் நீ ஒன்றை மட்டும் நம்பு. அதாவது இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு நல்லதே செய்வேன்னு நீ நம்புனினா போதும். நடந்து முடிஞ்ச எதையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் கடந்த காலத்தை நினச்சி இந்த நிகழ்காலத்தை வீணாக்கிக்காமல் உன்னால் தடுக்க முடியும் தானே. அதனால் நடக்க போகிற நன்மையை மட்டும் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு.